மேற்கு வங்கத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது. இங்கு வரும் 23 மற்றும் 29 தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளது. கடந்த 2021 நடந்த சட்டசபை தேர்தலில் திரிணாமுல் காங்கிரசுக்கு பாஜக கடும் போட்டியாக இருந்தது. பெரும்பாலான கருத்து கணிப்புகளும் பாஜகவுக்கு சாதகமாகவே இருந்தன. அப்போது மேற்கு வங்க பாஜக தலைவராக இருந்த திலீப் கோஷ் முதல்வர் கனவில் மிதந்தார். ஆனால் தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கு சாதகமாக இல்லை. மீண்டும் திரிணாமுல் காங்கிரஸே ஆட்சி அமைத்தது. இதையடுத்து பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து திலீப் கோஷ் தூக்கியடிக்கப்பட்டு ஓரம் கட்டி வைக்கப்பட்டார். இந்நிலையில் தற்போது நடக்கவுள்ள தேர்தலுக்காக 5 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் திலீப் கோஷை பாஜக மேலிடம் களத்தில் இறக்கியுள்ளது. இந்த முறை காரக்பூர் சதார் சட்டசபை தொகுதியில் வேட்பாளராகவும் அவர் நிறுத்தப்பட்டுள்ளார். இதையடுத்து கடந்த முறை எங்கள் தலைவருக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கவில்லை, இந்த முறை அதிர்ஷ்ட காற்று வீசினால் கண்டிப்பாக அவர்தான் முதல்வர் என்கின்றனர் திலீப் கோஷ் ஆதரவாளர்கள்.